ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ட்விஸ்டட் அடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த சர்ப்ரைஸ். நீங்கள் சர்ப்ரைஸ் ஆனீங்களான்னு எனக்கு தெரியல, பட் நிறைய பேர் வந்து கேட்டிங்க இது போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு. நான் இத்தனைக்கும் 2 நாள் முன்னாடி வேணாம் நம்ம புது எஃப்எஃப்ஏ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெஷ்ஷான வைபோடுன்னு சொல்லியிருந்தப்போ ஒரு 2-3 பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அது பண்ணிவிட்டு இது ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு. ஸோ அதனால தான். பட் எப்படி போக போகுதுன்னு ஐ ஹாவ் நோ ஐடியா. எல்லா எஃப்எஃப்பும் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்வேன்ல எனக்கு எந்த ஹோப்பும் இல்லை அப்படின்னு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அண்ட் தேங்க்யூ இந்த எஃப்எஃப் இவ்வளோ வருஷம் ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்கு. எப்படி போக போகுதுன்னு தெரில. சரி வாங்க. ஸோ நான் லாஸ்ட்டாக எஃப்எஃப்ஏ எப்படி பில்ட் பண்ணியிருப்பேன்னா, ஜங்குக்கு வந்து ஒரு டைரக்டர் சார், ஆரோஹிக்கும் அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும், ஒரு குழந்தை இருக்கும் ஜாயின்னு. பட் ஜங்குக் டைரக்டிங் ஃபீல்டில் இருக்கிறதுனாலையும் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால ஆரோஹிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவங்க அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணிடு அவனை அப்படின்னு சொன்னதும் டைவர்ஸ் வரைக்கும் போகும். பட் 2 பேர்னாலையும் பண்ண முடியாது. இப்படியே தான் போயிட்டுருக்கும் மாற்றி மாற்றி. ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப கடன் வாங்கியிருப்பா ஜாய்க்காக. அவள் என்ன கேட்டாலும் வாங்கி தரணும், ஒரு பர்ஃபெக்ட் மதராக இருக்கணும் சொல்லிவிட்டு ரொம்ப கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் ஜேகேக்கிட்டேயும் கேட்க முடியாமல் இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வேலைக்கு கூப்பிடுவாங்க ஒர்க்குக்கு. அங்கே போனால் இன்னொரு ஜேகேவை அவள் பாப்பா, ஐ மீன் கேஜே, கிங் ஜியோன். ஓகே, அவனால் நம்பவே முடியாது நம்ம ஜேகேவா இது அப்படி இப்படின்னு. ஸோ அப்படி முடிச்சுட்டு இருக்கும் போது லாஸ்ட்டாக ஒரு டான்ஸ், அந்த ஊர் சொல்கிறியா பாட்டா, அந்த டான்ஸ்க்கு ஆடிட்டு அதோட நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நீங்கள் கொஞ்சம் பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது கேஜே நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி வீசுகிறான். ஆரோக்கியம் அப்படியே ஷாக்காக கண்ணை முழிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்படியே சரக்கெல்லாம் குடிச்சிட்டு அவன் உடம்பு ஃபுல்லாக ஊற்றிக்கிறான். அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் அவனை சுற்றி டான்ஸ் பண்ணிவிட்டு அவன் உடம்பெல்லாம் டச் பண்ணிகிட்ருக்காளுங்க. ஆரோக்கியக்கு அப்படியே ஜேகே ஞாபகம் வந்து ஓடி போய், ஹேய் என்ன இதெல்லாம் என்ன என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியுதா? வேணும்னே பண்ணவில்ல, நான் கோச்சிப்பேன்னு உனக்கு தெரியாதா? வெறுப்பேத்திரியா என்ன அப்படின்னு கையை பிடிச்சிட்றா. டேய் அவங்க பாருங்கடா, கேஜி அண்ணைய கையவே பிடிச்சிட்டாங்க. ஐயோ அது என்ன ஆரோக்கியக்கா அங்கே பாருங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. இப்போ நான் என்ன பண்ணேன்? இவன் கையை பிடிச்சிட்டேனா? ஐயோ ஆரோக்கியம், உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஆல்ரெடி லைஃப் சுற்றி அடவாங்கிட்டுருக்க, இப்போ இது வேறையா? உனக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னு மெதுவாக கேஜேவை பார்த்தா அப்படியே ஆரோக்கியம் முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ லிசு இருந்துட்டு, கேஜே நீ பர்மிஷன் கொடுத்தா தான் நானே உன் கையை பிடிப்பேன். பட் லுக் அட் ஹர். மேடம் உன் கையை எவ்வளோ கெத்தா, ஏதோ நீ அவளோட ப்ராப்பர்ட்டி மாதிரி பிடிச்சிட்ருக்காங்கன்னு. ஐயோ இல்லை அப்படிலாம் நான் நினச்சி பிடிக்கல, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். கேஜே சாரி கேஜே. Again, girl, you're crossing your limit by calling his name. The audacity. கேஜே அவளை இப்போவே ஏதாச்சும் பண்ணு. ஐயோ இல்லை ப்ளீஸ், வீட்டில் என் பொண்ணு தேடுவா, நான் போகணும். கேஜே சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். டே ஜப்பானீஸு, தல்ல இவளை என் ரூம்க்கு இழுத்துடுவாடா டே. ஐயோ சார் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு ரூமுக்கெல்லாம். சார் நானே பாவம், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், பச்சை புள்ள ப்ளீஸ். அக்கா ஃபாலோ மீ. டே தம்பி நான் என்னடா பண்ணேன், நீ ஏன் சொல்லுடா, நான் தெரியாமல் தான்டா பண்ணிட்டேன், நீயாச்சும் சொல்லுடா. நீ ஏன்க்கா கையை பிடிச்ச? ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன்றான்ல, எனக்கு என்ன ஆசையா அவர் கையை பிடிக்கணும்னு? எனக்கு ஆசையே இல்லைடா, ப்ளீஸ்டா. ஆசை இல்லைனா பிடிச்சிடுவியா நீ? தலைக்கு சூடாயிடுச்சு. என்னடா சொல்கிற? அப்போ இதான் என் லாஸ்ட் டேவா? நான் லாஸ்ட்டாக என் ஜாய் பாப்பா மடியிலையும் என் ஜேகே பாப்பா மடியிலையும் அவங்கள பார்த்துட்டே சாக மாட்டேனா? என் சாவு இப்படி தான் இருக்குமா இந்த ஒரு இருட்டு ரூம்குள்ளே? ஆரோக்கிக்கா நான் உன் பக்கம் இல்லை, ஃபீல் பண்ணு. டே அப்படின்னு அவள் சொல்ல உள்ள தள்ளி கதவை சாத்துறான். ஆரோக்கியம் எப்படி திரும்பாமல் கதவே தட்டிட்டு, ஐயோ யாராச்சும் கதவை திறங்க, எனக்கு பசிக்குது வேறு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல. என் ஜாய்க்கு நான் ஒரே ஒரு அம்மா, என் ஜேகே அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்டாட்டி, ப்ளீஸ். அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்தா எனக்கு சிரிப்பு தாண்டி வருது, கிறுக்கு மோலே அப்படின்னு ஒரு வாய்ஸு. ஆரோக்கியம் மெதுவாக திரும்பி பார்க்குறா.
கேஜே அப்படியே ஒரு ரெட் கலர் சோஃபாவில் அப்படியே காலை ரெண்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கான். சார் 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 என்ன விட்டுருங்க, தெரியாமல் சார். நான் மற்றவங்க மாதிரியெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆமாம். அப்படியா? அப்போ இங்கே வாடி மோலே, இங்கே வா. என்ன இவட அனவிழிச்சுது? ஓ, குட்டி டர்க்கி குட்டி இல்லை? இங்கே வா. இங்கே பாருங்க, என் புருஷனுக்கு தெரிஞ்சு சும்மா விட மாட்டேன். வாடின்றேங்க, வாடி கூப்பிட்றேன்ல அப்படின்னு ஒரு கத்து. சரி 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 அப்படின்னு அவன் நடுங்கிட்டு அப்படியே கிட்ட வரா. வந்துட்டேன். சாரி சார். நான் வீட்டுக்கு போட்டா போகலாம்ல மேகோ? யாருக்குடி வேணும் சாரி மயிறு மண்ணாங்கட்டிலாம்? யாருக்கு வேணும்? எனக்கு அது தேவைப்பட்டிருந்தா வெளியிலேயே கேட்டிருப்பேன். அப்புறம் அப்புறம் என்ன வேணும்? நீல்டன் போட்டு உட்கார்றி. என்னது? நீல்டவுன் போட்டு உட்கார்றி மோலே. என்ன நினச்சிட்ருக்கீங்க? அதெல்லாம் நான் என் டைரக்டர் சார்கிட்ட மட்டும்தான். ஷோ, உன்னை வாய் போட சொல்ல மாட்டேன். உட்கார்றி மோலே. ஏன் அப்படி உட்காரணும்னா என் டைரக்டர் சாருக்கு தெரிஞ்சன்னு திட்டுவாரு. எப்பா பாரு வாயை திறந்தா புருஷன் 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 டைரக்டர் சார். கேட்டாலே குஞ்செல்லாம் வலியுதுடி மோலே. இது என் இடம். இதோ அந்த செவரு கூட கேஜின்னு மட்டும்தான் கேட்கணும், சரியா? அதுக்காக நான் என் டைரக்டர் சாரை நினைக்காம இருக்க முடியுமா? இட்ஸ் இம்பாசிபிள். அப்படின்னு கேஜி அப்படி ஸ்மிர்க் பண்ணுறா முறைச்சிட்டு. ஐ டோன்ட் ஜஸ்ட் லவ் மை ஹஸ்பண்ட், ஐ வர்ஷிப் ஹிம் எவ்ரி செகண்ட். யாரையும் உன்கிட்ட கேட்டா உன் புருஷன் உன் காதலை பற்றி? இங்கே யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே பாரு, மூடிட்டே முன்னாடி இப்படி நின்று பேசாமல் முட்டி போடுறி மோலே. முடியாது. ஓ, ஜாய் 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 அப்படின்னு உனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, க்யூட்டா, ரொம்ப அழகா. இல்லை, அது உன்னோட கம்மியா? இல்லை சார் சார் சாரி சார் ப்ளீஸ். என்னால் ஒத்துக்கவே முடியல தெரியுமா, நீ மேரீடா, நீ ஒரு மாமின்னு. சார் சார் அது பேசாம குழந்தைய போட்டு தட்டு உன்னை வயசு பிள்ளை ஆக்கிட்டடி மோலே. வேணாம் வேணாம், நான் உட்கார்றேன். தோ உட்காந்துட்டேன். உட்கார்றேன் அப்படின்னு ட்ரெஸ்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே கீழே முட்டி போட்டு உட்கார்றான் அவன் முன்னாடி. கேஜி அப்படியே ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு அவன் ஃபேஸோட ஃபேஸ் கிட்ட வைக்கிறான். சார், எதுக்குடி கையை பிடிச்சா? நான் எவ கூடயோ என்னமோ பண்ணிட்டு போகிறேன். இந்த மூளைக்கு என்னாச்சு? டர்க்கி மூளைக்கு என்ன பார்த்து உனக்கு அவன் ஞாபகம் வருதா? இல்லை அது இல்லை, அப்படி இல்லை. அப்புறம் என்ன மயிருக்கு என் கையை பிடிச்ச? நான் அது தெரியாமல் எப்படி மூளை இதெல்லாம் நடக்கும்? சொல்லுடி, எது கையை பிடிச்ச? சொல்ல போறியா? இல்லை நான் அவரு தான் இப்படிலாம் பண்ணுறாருன்னு நினச்சி. ஸோ ஒத்தா என்னடி இது அப்படின்னு அவள் கழுத்தை பிடிச்சி அப்படி கிட்டக்க எழுகிறான். 2 பேரோட உதடும் அப்படியே பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் ஏமாந்தா டச் ஆயிரும். ஆரோக்கியம் அதை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி போக ட்ரை பண்ணுறா. ஆனால் அவன் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். என்ன பழகம் இது? என்ன பார்த்தா அவன் ஞாபகம், அவனை பார்த்தா ஏன் ஞாபகம்? என்னடி மோலே இதெல்லாம்? இல்லை, அவர் பார்த்தால எனக்கு உங்கள் ஞாபகம் வராது. கிரேட் இன்சல்டட்ரி மோலே. அப்போது என்னை பார்த்தா உனக்கு இழிச்சு வாய மாதிரி தெரியுது. நான் தான் இழிச்சு வாயேன். கண்ட நாய்ங்களெல்லாம் நினச்சிட்டு நீ என்கிட்ட குஞ்சு பிடிச்சி இழுத்துட்ருப்ப. ஏய், என்ன பார்த்து பதில் சொல்கிறீ? நானாடி உன் கையை பிடிச்சி இழுத்தேன்? நான் எவ கூடயோ என்னமோ பண்ணிட்டு போகிறேன். உனக்கு என்ன? அதான் சொல்கிறேன்ல, நான் அவரை ஞாபகத்தில். தயவு செஞ்சாக்கேன்னு அப்படி பேசாத, சரியா? அவன் வேற, நான் வேற, டோட்டலாக.
சொல்லு. நீங்கள் வேற, அந்த டேஷ் பையன் வேற அப்படின்னு சொல்கிறீ. என்ன சொல்லு, விட்டுறேன். அது நீங்கள் வேற, அவர் வேற. இல்லை 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 இல்லை, காதல் கண்ண மறியுது. நீங்கள் வேற, அந்த டேஷ் மகன் வேற, இதுதான் சொல்லணும். திஸ் இஸ் த குட் ப்ரொனவுன்சியேஷன் ரிமோலே. சொல்லு. நீங்கள் வேற, அவர் வேற. மறுபடியும் காதல் கண்ண மறையுது மொல்லே. சொல்லு, ஃபஸ்ட்லேருந்து சொல்லு. நீங்கள் வேற, அவரு கிடையாது, அந்த இடத்துல டேஷ் பையன் அப்படின்னு. சொல்ல மாட்டேன். ஏன்? உண்மையாக ஒரு டேஷ் பையன்டி. ஏன் அவரை திட்டிகிட்டே இருக்க? ஒரு ரைட்ஸும் இல்லை. ஏன் முன்னாடியே என்னோட புருஷனை பலிக்குது. அவன் ஒன்றும் நல்லவன் இல்லை. அவனுக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி பேசுகிறதுக்கு கேடு கட்ட வண்டி. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காதல்னாலே ரொம்ப கன்றாவிடி. கண்ணால் பார்க்குறேன். இப்போது ஒரு கேடு கட்டனை போய் லவ் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு சப்போர்ட் மயிர் வேறு. அதுக்கு நீ அண்ணையை லவ் பண்ணியிருக்கலாம். என்ன? ஸோ எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா என்ன எக்ரிட்டு முறைக்கிற? ஆனால் நான் ஒன்று நோட் பண்ணேன்டி உங்ககிட்ட. அதனால் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு எனக்கு. இப்படி கிட்டக்க இருக்குது. ஒத்தட்டும், ஏன் ஒத்தட்டும், என்ன வேணாலும் நடக்கலாம். யாரும் இல்லை, நான் மட்டும்தான். பிடிச்சி இழுத்து கூட அடிக்கலாம். வேணாம். ஆனால் தள்ளி போறியடி பின்னாடி. இந்த மனசில் இன்னொருத்தர் இருக்கான், அதனால். ஆனால் அவன் பெட்டில் இங்கே 2 பேர், அங்கே 2 குஜிலின்னு ஜாலியாக இருக்காண்டி மோலே. இல்லை, கிடையாது. நான் எதுக்கடி கலப்பறேனும் மோலே? உனக்கே தெரியும்ல உன் புருஷ லட்சணத்தை பற்றி. இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஒரு டைம் நேராக பார்க்கும்போது அவனை நீ வெறுப்ப. அப்போ இந்த 2 உதடும் யானையும் நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் இனிமேல் அவரோட நினப்பு உங்ககிட்ட காட்டக்கூடாது தானே? இங்கே வந்து என் ஒர்க் அது மட்டும் நான் முடிச்சுட்டு போகணும் தானே? நான் அதுவே பண்ணிக்கிறேன். நான் இனிமேல் உங்களை பார்க்கக்கூட மாட்டேன். ஆமாம், குட். என்னை பார்க்காம இரு. அதாண்டி மோலே உணவும் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப 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 கெட்டது, ரொம்ப தப்பாயிரும் என்னை பார்த்துட்டா. சரியா? அப்படின்னு ஆரோக்கிய லிப்பை அப்படியே தடவுறான். வேண்டாம். ஏடா? எந்தடா? ஏடா கொஞ்சம் சீக்கிரம் வா, அம்மாவுக்கு தூங்க முடியல, ரொம்ப துடிக்கிறாங்க. தோ வரேன்டா அப்படின்னு அப்படியே ஆரோக்கியை விட்டுட்டு அவன் ஃபாஸ்ட்டாக பின்னாடியே ஓடுறான். ஆரோக்கியம் அப்படியே வெளியில் எட்டி பார்த்தா எல்லாரும் அப்படியே அவங்க அம்மா ரூமுக்கு ஓடுற மாதிரி போகிறாங்க. என்னாச்சு அவங்க அம்மாவுக்கு அப்படின்னு அவளும் அப்படியே பின்னாடி ஓடி போனான். அவங்க ரொம்ப ட்ராமாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படியே பெட்லேருந்து துடிச்சிட்டு இருக்காங்க. மா ஒன்றும் இல்லைம்மா. இல்லை என் பையனை கொன்னுடாத, என் பையனை கொன்னுடாத, என் பையன் அம்மா. டே டாக்டருக்கு கூப்பிடுங்கடா. என்னையே பார்த்துட்டு ஃபிகர் மாதிரி போடா, போ ஜப்பானீஸ் போ. என்னாச்சு அம்மாவுக்கு? உன்னை யார் இவ்வளோ விட்டது? இல்லை, அவங்க சரியாயிருவாங்க. இப்படி கையை மட்டும் பிடிக்கக்கூடாது, இருங்க. டே இவ்வளோ யாரா உள்ளே விட்டது? இல்லை, ஒரே நிமிஷம், ட்ரஸ்ட் மீ, ஒரே நிமிஷம். அம்மா இங்கே பாருங்க. அப்படின்னு ஆரோக்கியம் அப்படியே பெட்டில் ஏறி அவளோட நெஞ்சோடு அப்படியே சாய்ச்சிக்கிறா, கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி தட்டி கொடுக்குறா. என் பையன் உங்கள் பையன் இங்கே தான் இருக்காங்க. இதோ இங்கே பாருங்க. கொஞ்சம் கிட்ட வந்து அவங்க கிட்ட உட்காருங்க. உங்களை தான் தேடுறாங்க. கையை மட்டும் பிடிச்சா என்ன மாதிரி பண்ணுங்க. யாரீ நீ? டே அவங்க ஏதாவது பண்ணுறாங்களாண்ணா? பண்ணட்டும்ண்ணா, இருண்ணா நீ. ஐயோ இருறா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் வெளில போங்க.
உங்களுக்கு காற்று வரணும்ல. நீங்கள் மட்டும் இருங்க. அம்மா ஒன்றும் இல்லை. நான் இருக்கேன். நான் இருக்கேன். இங்கே பாருங்கள், என்னை பாருங்கள் அப்படின்னு அவள் அப்படியே ஃபேஸை கட் பண்ணி பார்க்க வைக்கிறான் அவங்க அம்மாவை. கேஜி அப்படியே ஆரோக்கியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்தில் ஆரோக்கி பண்ண சொன்னதுனால அவனும் அப்படியே அவங்க அம்மாவை கிட்ட வந்து அவங்கள அப்படியே பாசமாக ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் அப்படியே கிட்டக்க உட்காந்துருக்காங்க. நடுவில் அவங்க அம்மா, அம்மா ஆர் யூ ஓகே? என் பையனை கொன்னுடுவாங்க, என் பையனை. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதோ இங்கே தான் இருக்கார் உங்கள் பையன். இதோ இவிடையா? இவிட இருக்கானா? எந்த மக இருக்கான். இதோ அங்கே பாருங்க. உங்கள் கையை அவர் பிடிச்சிருக்காரு, உங்கள் கன்னத்தை டேப் பண்ணி கொடுக்குறாரு. எங்கேயுமே போகல. என் பையனை கொன்னுட மாட்டாங்கல்ல? யாருக்கு அந்த தைரியம் இருக்குது? யாருமே கொல்ல மாட்டாங்க. நீ 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 என் பையன் கூட இருந்தா கொல்ல மாட்டாங்க யாரும். நீ 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 வந்து நீ வந்து இருக்கியா அவன் கூட? என்னது? அம்மா நீங்கள் தூங்குங்க. என் பையன் கூட இருக்குன்னு சொல்லு. நீ நீ என் பையன் கூட இருப்பல்ல? நீ நீ இருக்கணும். நீ நீ இருக்கணும்னு இருப்பேன்னு சொல்றீ? அம்மா அம்மா நீங்கள் தூங்குங்கம்மா. இருப்பேன்னு சொல்கிறதுனால ஒன்றும் ஆகாது. இருப்பேன்னு சொல்கிறீ? அம்மா ஒன்றும் இல்லை. எல்லாமே சரியாக போயிடும். நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். கடவுள்லாம் எனக்கு வேண்டாம். என் பையன்கிட்ட நீ இருந்தால் போதும். நீ இருப்பல்ல? இருப்பேன்னு சொல்கிறதுனால ஒன்றும் ஆயிடாது சொல்கிறீ? இருப்பேன். நான் இருப்பேன். ஓகே? அப்போ இருப்பல்ல? இருப்பல்ல? டே கை கொடு. உன் கை கொடுமா. அம்மா அப்படின்னு அவன் தயங்கும் போது கேஜே வேணுன்னு அவன் கையை பிடிச்சிக்கிறான். ஆரோக்கிய கையை பிடிச்சிட்டு ஆரோக்கியம் முறைச்சி பார்த்துட்ருக்கான். என்னம்மா போதுமா? கையை பிடிச்சிட்டேன் இருப்பா சொல்லிட்டால. என்ன என் உயிரை வாங்கினது போதும். தூங்குறியா? டெய்லியும் நைட்டானால் உனக்கு ஏதாவது ஆயிடுது. நல்லா சந்தோஷமாகவே இருக்க முடியல. ஏடா சீரம் ஏதாவது பண்ணுங்கயா எங்கள் அம்மாவை. எவ்வளோ நாளைக்கு நைட்டானா ஐயோ என் மகனை கொன்றுவாங்கன்னு. ஷோ இங்கே பாரு தாயே, உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் என்ன பிறந்திருக்கேனா? கடவுளே, என் உச்சிரை வாங்கிறதுக்குன்னே இப்படி நோய் வந்துடுச்சு போல் உனக்கு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்ன அம்மா 10 மாதம் சுமந்து இருக்கட்டும், அதுக்கு அவங்கள போய் தலைவலின்னு பார்க்குறீங்க? அது ஏன் அம்மா, ஏன் தலைவலி? உன் தலையிலையா நான் விட்டேன்? இல்லைல்ல. இருந்தாலும் ஸோ ரூட். ஏய் மூடிட்டு உட்கார்றி. நான் உங்ககிட்ட அவ்வளோ அட்வைஸ் கேட்கல. ஆளும் மூஞ்சியும் ஒரு குழந்தைய அம்மா மாதிரி கரெக்டாக இருக்கு. ஆண்டி மாதிரி. ஆண்டி? நான் ஆண்டியா? ஆமாம், அவனெல்லாம் செஞ்சு உன்னை ஆண்டி மாதிரி தான் மாற்றிருக்கான். ஆண்டி ஃபைன். என் புருஷன் கண்ணுக்கு நான் ரொம்ப சின்ன பிள்ளை. அடிக்கடி என்ன சின்ன புள்ளைன்னு சொல்லுவார். அவர் கண்ணுக்கு நான் அழகாக தெரிஞ்சால் போதும். மிச்சவங்க கண்ணுக்கெல்லாம் நான் ஏன் அழகாக தெரியணும்? என்னோட டைரக்டர் சார். ஐயோ அம்மா. ஏய் டர்க்கி மோலே, இங்கே எவனுக்கும் உன் புருஷன் அந்த டைரக்டர் சூத்து பின்னாடி இன்ட்ரெஸ்டே இல்லடி. போர் அடிக்குது. உன்னை பற்றி வேணா பேசு, கேட்குறேன். டே ஜப்பானீஸு தல்ல, உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சரி என்ன ஆள் அவன்? பொண்டாட்டி எங்கே விட்டுட்டா அங்கே நடிகைங்க கூட குஜால் பண்ணிகிட்டு இருக்கான். டே பிரணீத்து, உனக்கு இருக்கு? இல்லை தல்ல, சான்ஸே இல்லை. நீங்கள் தான் கெத்து. இல்லை எனக்கு புரியலனா போய் சாவுடி. இது என் இடம், டைரக்டர் சார் இடம் ஒன்றும் கிடையாது. அவன் படம் எடுக்கிறேன்னு ஹீரோயின் சூத்து பின்னாடி திரியிறான்ல, அங்கேயே இருக்க சொல்லு சரியா? ஆரோக்கி நீ எதுவும் பேசாத. யாருக்கு அப்படியோ உனக்கு உன் புருஷன் ரொம்ப ரொம்ப பொன் குஞ்சு. ஆமாம், எனக்கு என் டைரக்டர் சார் பொன் குஞ்சு தான். இவங்க வேற என் கையை எடுத்து அவங்க கையை பிடிச்சிட்டு
எப்போ தான் விடுவாங்களோ, நான் தெரியாமல் உள்ளே ஓடி வந்துட்டேன் போல். ஆனால் தாயே பரவாயில்ல, நீ கொஞ்சம் வேறு லெவலில் மாஸ் பண்ணுற தாயே. ஒரு புள்ள வந்ததும் பக்கத்தில் உட்கார வச்சு அவள் கையை பிடிச்சி என் கைக்குள்ளே விட்டு. ஆனால் எப்போவுமே கொஞ்சம் நேரத்தில் அடங்க மாட்டேன். இன்றைக்கி ஏதோ இவன் வந்திருக்கனால அடங்கிருக்க. ஏய் இங்கே பாரு, டெய்லியும் 1/2 மணி நேரம் என் தாய் பக்கத்தில் நீ இருக்க, சரியா? சரி, பெட்டர். நான் ஃபுல் டே அவங்க கூட இருந்துக்கிட்டா? இல்லை 1/2 அன் ஹவர். அதுதானே நான் சொன்னேன், 1/2 அன் ஹவர் மட்டும் அவங்க கூட இருக்கணும். மிச்ச ஹார்ஸில் என் கூட பெட்டில் தலை துணியெல்லாம் மடித்து வைக்கணும், அப்புறம் மாப்பு போடணும்னு சொல்ல வந்தேன்டா, வேற ஒன்றும் இல்லை. இவன் என் கையில் தான் சாக்க போகிறான். என் புருஷன் கூப்பிட்றாரு. ஹலோ சொல்லுங்க. ஃபோனை குடுறி. அது என் ஜேகே, அவர் கால் பண்ணுறாரு, ஃபோனை கொடு. என் அம்மா முன்னாடி அவனும் ஃபோன் பேசுறது எனக்கு புரியாது. ஃபோனை ஒட்டைக்கு வா. அவர் கூப்பிட்டுருக்காரு, எப்பவும் கூப்பிட மாட்டார் கூட. டே அந்த கன் எடுத்து குர்றா, அந்த கண்ணை குர்றா. இல்லை வேணாம், கட்டாச்சு பண்ணுங்க. இவனெல்லாம் கட் பண்ணக்கூடாது, பிளாக் பண்ணுறேன். ஐயோ எதுக்கு கூப்பிட்றாருன்னு தெரியலையே. என்ன ஆச்சு? ஒரு வேளை நைட்டு நான் இங்கே இருக்கிறது தெரிஞ்சிருச்சா? ஜாய் வேற நான் ஆலியா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். அவள் ஏதாவது சொல்லிட்டாளா? தெரிஞ்சிருச்சா? எதுக்கு என் புருஷன் கூப்பிட்டுச்சு? பயமாக இருக்குது. கேட்டிருக்குமா நான் வெளியில் இருக்கிறது? ஐயோ எல்லாமே ஓகே தானே? அப்போ கேஜே அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் ஆரோக்கியே பார்த்துட்ருக்கான். அவன் ரொம்ப புலம்புறனால அவள் சவுண்டு வராமல் வாயிலே பேசிகிட்டு இருப்பாள். அந்த உதட்டையே பார்த்துட்ருக்கான். அது பார்த்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது லைட்டாக. அது அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு லைட்டாக சிரிக்கிறான். அதை ஜப்பானீஸ் நோட் பண்ணிடுறான். தலை என்னடா? இல்லை தலை, நீ பாரு உண்டு தான். உன்னோட வீட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் உண்டு தான் தலை. நான் நீ ஹெல்ப் பண்ணுறேன் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களே போதும். நகரதி மூடிட்டு இருங்கடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சார் என்னடி? ஒன்றும் இல்லை, சொல்லு என்ன? எப்போ போகலாம் வீட்டுக்கு? இவங்க எப்போ தூங்குவாங்க? 1 மணி நேரம் ஆகும் எப்படியோ. 1 மணி நேரமா? ஐயோ, இல்லைனா டாக்டர் வந்துட்டுருக்கான், அந்த தாவலி வந்ததும் தூங்கிடும். டாக்டர் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். நான் என் புருஷன்கிட்ட வேறு பேசணும். ஸோ அப்போ கரெக்டாக லெஸ்ஸு கேஷுவலாக உள்ளே வரா. அவள் கூட தான் கேஜிக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி பேசியிருப்பாங்க. அவள் ஆரோக்கிய கூட இப்படி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு செம்ம கோவம் வருது. கேஜி என்ன இது? நீ அவ கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்க தலை. வந்துட்டாடா மினுக்கி. உனக்கு என்னடி இந்த நேரத்தில் எந்திரிக்கவே மாட்டேன், மினிக்கிட்டு வந்துட்ட? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். ஆனால் இங்கே நீ அவ கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. எந்திரிச்சு போடி. தேங்க்யூ மேம். நான் வீட்டுக்கு போகலாம்ல? நான் போகலாம்ல சார்? என்ன மேம், நான் போகலாம்ல வீட்டுக்கு? போய் தொலைடி. தேங்க்யூ அப்படின்னு ஆரோக்கியம் அப்படியே நைஸாக ஓடிடுறா. அப்போ கூட கேஜே அப்படியே லிசுக்கிட்ட பேசுகிற மாதிரியே பின்னாடி ஆரோக்கி போகிறத தான் பார்த்துட்ருக்கான். என்ன கேஜே ஏன்? நான் பண்ணலடி, தோ இதுதான். சும்மா இல்லாமல் அந்த புள்ள கையை பிடிச்சி எதா இருந்தாலும் இதுகிட்ட கேளு, என்ன ஆளை விடுங்க அப்பா அப்படின்னு கேஜி அப்படியே மெதுவாக பால்கனிக்கு வரா. கீழே ஆரோக்கியம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. ஃபோனை விட்டுட்டு போயிட்டா. வால்பேப்பரில் இவ புள்ள, இந்த தாயொலி ஃபோட்டோ. எவ்வளோ ஃபேக்காக சிரிக்கிறான் பாரு. நல்ல பொண்ணுடா உனக்கு, ஆனால் உனக்கு தான் தெரில அருமை. கேலரி ஃபுல்லாக இவன் ஃபோட்டோ தான். ஐயோ ஆரோக்கியா, இது ட்ரெஸ்ஸப் பாருங்கடா, குட்டி ட்ரெஸ்ஸாக போட்டு புருஷனை நல்லா வச்சுப்பா போலியே. ஆனால் அந்த குட்டி ட்ரெஸ்லாம் தாண்டி இந்த கவுன்லாம் போட்டால் அழகாக இருக்கா.
டர்க்கி மோலே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த ஃபோட்டோ நான் பார்க்கலடா. ஐயோ தலை என்ன தலை? ஒன்றும் இல்லைடா. தலை கையில் அந்த பொண்ணோட ஃபோன் தானே. என்ன பார்த்தேன்? என்கிட்டயும் காட்டு. நோ, நானே தெரியாமல் பட்டேன். வேணாம். என்ன இருந்தது? என்ன இருந்தது? புருஷன் கூட நல்லா பண்ணியிருக்கா, அதான். தலை நானும் பார்க்குறேன் தலை. டே வேணாம். சரி நான் சுத்த முடிக்கிறேன். ஐயோ என் ஃபோனு. நான் மறுபடியும் உள்ளே போகணுமா? ஐயோ என் தலை எழுத்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டல. அதுவும் அந்த பரதேசிக்கிட்ட போய் வாங்கிட்டு வந்ததா தொலைணும் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக ஸ்டெப் ஏறினா. கேஜி அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கான், ஷர்ட் எதுவுமே போடாமல். ஹாய் சார். என்னோட ஃபோனு நான் விட்டுட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட இருக்கா? தர முடியாது, கிளம்புடி. சார் நீங்கள் என்ன விளையாடுறீங்களா? நான் எனக்கு அது வேணும். என்னோட குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும். ஆமாம், அதில் சுட்டி கண்ணமாக போட்டால் தான் சாப்பிடுவா. தயவு செஞ்சு விளையாடாமல் கொடுங்க. ஃபோன் எதுக்கு தெரியுமா? எதுக்கு அப்படின்னு அப்படியே அந்த செவுத்துலேயே அப்படியே அவளை லாக் பண்ணுறான். இந்த பக்கம் பசங்கள்லாம் அப்படியே இறங்குறாங்க. அவள் அப்படியே ரொம்ப கண்ணை மூடிக்கிறா. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அவன் அப்படியே அவளை லாக் பண்ணிவிட்டு, சொல்லு ஃபோன் எதுக்குன்னு தெரியுமா? இது கால் பேசுகிறதுக்கு. அப்புறம் ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னா சர்ச் பண்ணி வாங்கிறதுக்கு. அப்புறம் மெசேஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி குழந்தைய ஊட்டி விடுறதுக்கு, அப்புறம் ஃபுட்டு செய்கிறதுக்கு, யூடியூப்பில் பார்க்குறதுக்கு. அப்புறம் அவ்வளோதான். ஆனால் நீ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற? நான் என்ன யூஸ் பண்ணேன்? தப்பான ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ் எல்லாம் புருஷனை நல்லா குஜால் படுத்துறதுக்கு. நீ இதெல்லாம் பார்த்தே அவன் தலையண மந்திரத்துலேயே மயங்கி இருக்கணும். ஆனால் அப்படியே மிஸ் ஆகிட்டான். என் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்களா? ஏதோ 2-3 அண்ணம். யார் ரைட்ஸ் கொடுத்தா என் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு? கொஞ்சம் கூட யார் ரைட்ஸ் கொடுக்கணும் கேஜேக்கு? இதெல்லாம் தப்பு. என் ஃபோனு கொடுங்க. நீ சொன்னதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்டி. அதை தாண்டி மேடம் வேறு லெவல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்களேன். குத்து வச்சவன். எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா? ஏதோ பிட்டா. என் ஃபோன் கொடுங்க. நான் என்கிட்ட கொடுக்குறீங்களா இல்லை? இப்போ நான் கொடுங்க. அப்போ கேஜி அப்படியே அந்த ஃபோனை பேக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே நீட்டுறான். தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவளும் அப்படியே வாங்கிட்டு ஓடிடுறா. கேஜி அப்பவும் ஒரு மாதிரி சிரிக்கிறான். அதுவும் பசங்களாம் பார்த்துட்டு, தலை என்ன தலை விளையாட்டு மூஞ்சிலாம் வச்சுருக்க போல. மூடிட்டு போங்கடா, போய் என் தாய் கொளுத்த பாருங்க, பார்த்துக்கலாம். ஹலோ புஜ்ஜுக்குட்டி, ஆஷ்கி குட்டி, செல்லக்குட்டி, பப்பு குட்டி, என்னம்மா எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க இந்த டைமில்? என்னம்மா என் ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? எதுக்கிட்ட இவ்வளோ ஐஸ் வைக்கிற? இது உனக்கு ஐஸாக தெரியுதா? ஒரு வாரமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணவே இல்லை டைரக்டர் சார். இப்போ கூப்பிட்ருக்கீங்க. வீட்டுக்கு வந்துடுங்க உன்னை பார்க்க. வீட்டுக்கா? என்ன பார்க்குவா? ஆமாம், ஏன்? சரி வாங்க. எங்கே இருக்கீங்க? கரெக்டாக. ஏய், ரோட்டில் எங்கடி நடந்து போயிட்டுருக்க? ஐயோ பார்த்துட்டு வரேன். என்ன? இல்லைண்ணா ரோட்டில் இல்லை, நான் டெரஸில் இருக்கேன். நடு ராத்திரி 3 மணியும் நீங்கள் என்ன டெரஸில் வேலை? அது துணி காய போட்டிருந்தேன்னா அதான் எடுக்க வந்தேன். ஆரோஹி பொய் சொல்கிறியா? தூக்கம் வரல உன்னை நினச்சி, அதான் வந்துடுறீங்க. சீக்கிரம் வந்துடுவேன். ஜாய் தூங்கிட்டாளா? பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டுருக்கா நிம்மதியாக.
சரி, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். சரியா? தூங்கிடாத. இல்லை இல்லை, நான் தூங்க மாட்டேன். நீ வா. வாங்க 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 அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடுறா வீட்டுக்கு. ஸோ அவள் வீட்டுக்கு பயந்துகிட்டே ரீச் ஆகுறா. பிகாஸ் ஜேகே முன்னாடியே வந்திருந்தா கொஸ்டின் கேட்பான்னு. அவன் நினச்ச மாதிரி வரவே இல்லை. அப்படியே நிம்மதியாக போய் ஆலியா கிட்டேருந்து ஜாயை வாங்கிட்டு பெட்டில் படுக்க வச்சு அப்படியே தட்டி கொடுக்குறா. ஜாயோட முகத்தை பார்க்க அவளுக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் கம்ஃபர்ட்டாக இருக்குது. தங்க குட்டி உன் கூட இல்லையாடி நான் இருக்கேன். என்ன சீக்கிரமாக இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும். அப்புறம் அப்பா, நீ, உனக்கு ஒரு தம்பி, நான் அப்படின்னு ஜாலியாக இருப்போம் நம்ம 4 பேரும். சரியா? உனக்கு சீக்கிரம் அம்மா விளையாடுறதுக்கு ஒரு தம்பி கொடுக்குறேன். உங்கள் அப்பாவும் கேட்டுகிட்டே இருக்காரு. சீக்கிரமாக நான் தரேம்மா. நல்ல வேலை அந்த மனுஷன் சீக்கிரம் வீட்டுக்கு வரல. இல்லைன்னா நான் செத்துருப்பேன். ஆமாம், டைவர்ஸ் கூட கொடுக்க வேணாம். 2வது பொண்டாட்டி கட்டியிருப்பார் உங்கள் அப்பா. ஒரு வாரம் கழித்து அவரை பார்க்க போகிறேன். 1 வருஷம் மாதிரி இருந்துச்சு. குரலை கேட்டதும் தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அரோயி. டைரக்டர் சார் வந்தாச்சா? அரோஹி அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அவனும் அப்படியே அவளோட நெஞ்சில் சாஞ்சுக்கிறான். என்ன இப்போ தான் வரணும்னு தோணுச்சா அவங்களுக்கு உங்கள் பொண்டாட்டியும் பிள்ளையும் பார்க்குறதுக்கு? ஓவராக வாய் பேசாதடி. மூஞ்சி தூக்கி வச்சுருந்தல்ல, நீ வந்து பார்த்துருக்கலாம்ல. நான் அங்கே வரணும். அங்கே பிள்ளைங்களாம் இருப்பாங்க. ஜேகே, நீங்கள் ஆரோக்கிய டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு கத்துவாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி, எவ்வளோ நேரம் இப்படி நின்று கட்டி பிடிச்சிட்ருக்க போகிறோம்? நான் எவ்வளோ நேரம் வேணாலும் இருப்பேன்டி. அந்த அளவுக்கு எனக்கு என் பொண்டாட்டி தேவை இன்னைக்கு. ஏன் வந்தது எப்போவுமே உங்கள் பொண்ணுக்கிட்ட தானே ஓடுவீங்க? தெரியல, இனி என் பொண்ணை விட எனக்கு ஆரோகி தான் வேணும். எதுக்கு இந்த நைஸ்ன்னு தெரியுது. எதுக்கு வந்தீங்க இன்னைக்கு? எப்படி போவான் ஒரு புருஷன்? பொண்டாட்டிக்கிட்ட தானே போவான். அது சரி, எப்பவும் வராமல் இன்னைக்கு? இன்னைக்கே எனக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ அதுக்காக தானே வந்திருக்க? போடா அப்படின்னு அவனை அப்படியே புஷ் பண்ணி விட்டுட்டு அவன் மறுபடியும் ஜாய் கிட்டே போய் உட்காடுறா. ஜங்குக்கு போய் ஜாயை பார்த்துட்டு, தங்கம் தூங்கிடுச்சா? அவள் எப்போ தூங்கிடுவா தெரியாதா? நீங்கள் அவ கூட இருங்க. நான் போய் டீ போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். நான் இப்போ டீயாக கேட்டேன். பொறுக்கி நல்லா திட்டடி உன் புருஷனை கூட விட்டு வைக்காத. என்ன டீ குடிப்பீங்கல்ல, குடிக்கணும். கண்ட டீ ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் குடிச்சு பாருங்க வெள்ளை முடியெலாம் வருது. என்னோடய ஜேக்கு வயசாகிட்டே போதா? ஆமாம், நானும் பார்த்தேன். பின்ன எனக்கும் வயசாகாதா? வெள்ளை முடி இருந்தாலும் அழகாக இருக்க பார்க்க. ஏய், எனக்கு என்ன கொத்தாவடி இருக்குது? ஒன்று தானடி இருக்குது. இது பிடுங்கிட்டா? இல்லை, இருக்கட்டும், விடு. வேண்டாம், இது நான் எடுத்துட்றேன். நான் என்கிட்ட வச்சுக்கிறேன். என்னமோ பண்ணு. ஆரோஹி, ஏய் எதுக்கிட்டு இன்னொரு முடி? நான் வச்சுப்பேன் பத்திரமா. சரி, நீ இங்கே உட்காந்துரு. உள்ளே வரக்கூடாது, சரியா? அப்படின்னு அவன் ஒரு மாதிரி அவனை பார்த்த சந்தோஷத்தில் போய் டீ போட்டுட்ருக்கா. ஜங்குக்கும் இங்கே ஜாய் அப்படியே கொஞ்சிட்டு இருக்கான் தூக்கத்தில் கூட. ஆனால் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ கரெக்டாக ஆரோஹி டீலாம் வச்சுட்டு கையில் கப்போடு எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது ஜங்குக்கு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஷர்ட் இல்லாமல் கீழே பெட்டு போட்டிருக்கான். மேல் பெட்டில் ஜாய் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதுக்கு நல்லா சேஃப்டியாக பில்லோலாம் வச்சுட்டு கீழே ஒரு பெட்டு போட்டு அதில் நிறையா ரோஸு, அதுக்கப்புறம் இந்த தலைக்காணி அதெல்லாம் போட்டுட்டு அவன் ஒரு மாதிரி க்யூட்டாக உட்காந்துட்ருக்கான். என்ன இது? எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க புதுசாக? உட்காரி டீ கொடு, உன் கையால் குடிக்கலாம். உட்காரு அரோய். உட்காந்துட்டேன். எப்பா, உன் கையால் டீ குடிச்சு அவ்வளோ நாள் ஆச்சு. ஐயோ, எனக்காக ஒன்று பண்ணுவியேடி. இந்த இஞ்சி அதெல்லாம் தட்டி போட்டு அது வேறு யாருக்காவது கொடுப்பியா? இது வரைக்கும் மிச்சவங்களுக்கெல்லாம் வெறும் டீ மட்டும்தான் குடிச்சிருக்கேன்.
குடிச்சிருக்கேன் இல்லை கொடுத்துருக்க சரியா? என்ன ஆ சரியா தூங்கலை அதான். ஏன் ஏன் என்ன பண்ணுற? ஆ மினிக்கி வேலைக்கு போறியா? ம் நான் நான் பார்த்துக்கிறேன், வா வீட்டுக்கு வா. நீ படத்தெல்லாம் விட்டுட்டு வா, நான் வரேன் உன்னை நம்பி. எனக்கு ரொம்ப பொசசிவ். சொல்லு, நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு அருவி. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. சரி கண்டினியூ பண்ணு. இந்த மாதிரி டீ எனக்கு மட்டும்தான் இல்லை உன் வாழ்க்கையில்? அஃப்கோர்ஸ் மிச்சவங்களுக்கெல்லாம் வெறும் டீ தான். ஆனால் உனக்குன்னு வந்துட்டா இஞ்சி முந்திரி இதெல்லாம் தட்டி போட்டு கொடுத்தா தான் எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் தெரியுமா? உடம்புலாம் வலியுதாரோ எனக்கு. ஏன் ஏன் என்னாச்சு? கொஞ்சம் உடம்பெல்லாம் பிடிச்சி விட. இதோ வரேன். என்னம்மா ஆச்சு? ரொம்ப ஒர்க்கா? அப்படின்னு அவள் உடம்பெல்லாம் அப்படியே பிடிச்சி விட்டுட்ருக்கா ஜேகேக்கு. அவனும் அப்படியே குடிச்சிட்ருக்கான். இன்னைக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் வரல, நான் தான் ஃபைட்லாம் சொல்லி கொடுத்தேன். எதுக்கு உனக்கு இந்த இவ்வளோ கஷ்டம்? இது கஷ்டமாடி? சரி உடம்பு வலிக்குதுன்னா அதுக்கு மருந்து வேணும்ல அருவி, நீ தான் மருந்து. அப்போ முடிவு பண்ணிட்டீங்க? ஓ எப்போவோ. அப்படின்னு காஃபி கப்லாம் அப்படியே கீழே வச்சுட்டு ஆரோக்கிய ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுக்குறான். ஜாய்க்கு தெரிய போகுது. என்னங்க பயமாக இருக்குது. எந்திரிச்சு எட்டி பார்த்துட்டா குழந்த நல்லா தூங்குது. சத்தம் மட்டும் போடாத, எவ்வளோ சுகம் வந்தாலும் அப்படி கண்ணை மூடிக்கோ, நான் உன் வாயை பொத்திக்கிறேன் சரியா? பயமாக இருக்குது டைரக்டர் சார். ஐயோ ஆரோக்கிய இதை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. எவ்வளோ நாள் ஆச்சுடி உன்னை எப்படி ஒன்றும் போடாமல் பார்த்து. அப்படின்னு அப்படியே அவனோட நெஞ்சில் சாஞ்சு கீழே படுக்க வச்சிட்றான். அவன் மேலே அப்படியே ஏறி ஒவ்வொரு இடமா அப்படியே வாய் வச்சு அது மாதிரி பண்ணுறான். டைரக்டர் சார் கத்தாத, பொண்டாட்டி கத்தாதடி, அவள் எந்திரிச்சிருவா. ஓகே நீங்களும் கொஞ்சம் மெதுவாக டைரக்டர் சார் அப்படின்னு அவள் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு அவன் அப்படியே அவளை போட்டு நல்லா நசுக்கிறான். அந்த கீழே பெட்லேயே 2 பேரும் உருள்றாங்க. அப்படியே பெட்லேருந்து உருண்டு கீழே விழுந்துடுறாங்க. டைரக்டர் சார் பரவாயில்ல பரவாயில்ல ஆரோகி பரவாயில்ல அப்படின்னு அங்கேயும் அவர் 2 காலையும் விரித்து மெதுவாக உள்ளே விடுறான். போக போக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். ஜங்குக்கா 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 ஆரோஷி என்ன? ஜங்குக்கா முடியல, ஜங்குக்கா என்னாலேயும் முடியலடி, என்னாலேயும் முடியல ஆரோகி, ஆரோகி முடியல ஆரோகி, ஜங்குக்கா ஜங்குக்கா முடியல ஜங்குக்கா அப்படின்னு அவன் செம்மையாக கத்த ஆரம்பிச்சதும் ஜாய் கொஞ்சம் சிரிங்குறா. உடனே ஜங்குக்கு அப்படியே அவள் வாயை மூடிட்டு நல்லா உள்ளே விட ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படிதான் ஆரோகி, உன்ன மாதிரி ஒரு மருந்து நான் எங்கேயும் பார்க்கலடி. நீ தாண்டி என் மெடிசன். உன்ன மாதிரி ஒரு மருந்து அவனுக்கிட்டே கிடைக்கும்? ஜங்குக்கா. அப்போ அவன் அப்படியே ஆரோக்கிய திருப்பி போட்டு பின்னாடி இருந்து பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு மாதிரி அவளை உட்கார வச்சு. அப்போ அவனால சுத்தமாக முடியல. ஆரோஹி 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 ஜங்குக்கா 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 என்னடி? என்ன? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா ஜங்குக்கா. அம்மா அம்மா ஜங்குக்கா ஜங்குக்கா அவன் எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். வெளில எடுங்க. ஆரோகி முடியல, என்னால் எடுக்க முடியல ஆரோகி. ஆரோகி எப்படி எப்படி எடுக்க முடியாமல் இருக்கும்? ஜங்குக்கா ஜங்குக்கா விளையாடாதீங்க ஜங்குக்கா. இரு நான் எடுக்க பார்க்குறேன், நீ சமாளிடி. நான் என்ன சமாளிக்கிறது? ஜாயிங்க பாரு. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் ஓப்பன் யுவர் மவுத். என்னடி இது? அவள் இது பாடினா தூங்கிடுவா. இது போயம், இது கூட தெரியாதா? எடுத்தீங்களா இல்லையா? எடுத்துட்டேன் அப்படின்னு அவன் அப்படியே கீழே விழுந்துட்டு பெட்ஷீட்குள்ளே போயிடுறான். அவளும் அப்படியே இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜாய்மா ஒன்றும் இல்லை, ஓகே அம்மா இங்கே தான் இருக்கேன். ஐம் ஹியர், யுவர் மதர் இஸ் ஹியர், ஓகே டோன்ட் வெரி பேபி.
அம்மா அம்மா எந்திரிச்சிட்டியா நீ? ஆ அம்மா எங்கே போயிட்ட இவ்வளோ நாளா? அது அது வந்து ஜாய் பாப்பாவை ஸ்கூலில் சேர்த்து விடணும்ல, அதான் அட்மிஷன் வாங்க போயிருந்தேன். அம்மா அம்மா ஆலியா ஆலியா வீட்டில் என்னை விட்டு போகாதம்மா. சரி சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். என்னையும் உன் கூட கூப்பிட்டு போமா. காலையிலையும் நீ இல்லை, சாயந்தரமும் இல்லை. அதுவா சரி, நான் இனிமேல் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீ ஏன் இவ்வளோ நேரத்தில் எழுந்திரிச்ச? தூங்கு. அவளை விட்டுட்டு எங்கே போகிற தனியா? போச்சுடா அப்படின்னு அவள் அப்படியே திரும்புகிறா. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு படுத்துட்டு ஆரோக்கியே பார்த்துட்ருக்கான் எந்திரிச்சு உட்காந்துட்டு. என்னங்க, இன்னைக்கு அவள் காலேஜ் விஷயமா ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனேன். அதை தான் அவள் சொல்கிறா. ஹை அப்பா, அப்பா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? அப்பா வாடா 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 குட்டிமா, வா அப்பா கிட்ட வா. ஜாய் ஒரே நிமிஷம் இரு. என்னங்க, பாத்ரூம் போயிட்டு வாங்க. சொல்லணுமா இதெல்லாம்? போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. சரி சரி ஜாய், இங்கே பாரு, அப்பா பாத்ரூம் போயிட்டு வரேன்னா அது வரையும் சமத்தாக இருக்கணும், சரியா? அப்பா அப்பா சீக்கிரம் அப்பா. வரண்டி தங்கம் வரேன் அப்படின்னு அவனும் ஆரோக்கியம் முறைச்சிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுறான். ஜோய் ஜோய் இங்கே பாரு, இங்கே வா. என்னம்மா? அப்பாவுக்கு நான் சாயந்தரமாக வெளியில் போகிறது தெரிய வேண்டாம். இப்போ பொய் சொல்ல போறியா அப்பா கிட்ட? ஐயோ பொய்லாம் இல்லைம்மா, அப்பா நம்மக்கிட்ட வரவே மாட்டுறாருல்ல. வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தானே வராரு. நான் வெளியில் போனால் தான் அவர் வராரு. அதனால தான் இது பொய்லெல்லாம் ஆட் ஆகாது. நீ சொன்னால் அப்பா அப்புறம் வராமலே போயிடுவாருமா. அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ், லிட்டில் ப்ராமிஸ், லிட்டில் ப்ராமிஸ்மா. அப்பாவுக்கு அம்மாவுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். உனக்காக தான் எல்லாமே, சரியா? ஐ மிஸ் யூ ஸோ மச் ஜாய்மா. எதுவும் இல்லை கடை, சரியா? அம்மா கூட தான் இருப்பேன் எப்போவுமே, அப்பாவும். நாங்கள் 2 பேரும் கூட இருக்கணும்னா சில விஷயம்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். உனக்கு இப்போ புரியாது. நீ பெருசாகி வா, அம்மா எல்லாமே உன்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நீ தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாக வரப்போகிற. அப்படின்னு அவள் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக அழுகிறா. ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்கியூ ஆல்.